உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முக்கியமான நேரத்துல தான் இந்த பேனா சொதப்போம். அப்பா, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிருது. நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வ, அப்புறம் எதுக்கு புலம்பிட்டு இருக்க? அவங்க வேலையை அவங்க செஞ்சா நான் ஏன் புலம்ப போறேன்? நீங்களும் தான் இருக்கீங்க, உங்க வேலையை நீங்க செஞ்சுக்குவீங்களா? உங்க ஷர்ட் அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஜெட்டி பனியன் எடுத்து கொடுக்கற வரைக்கும் நான் தான் செய்யறேன். ஏய், நான் உன் புருஷன்டி. புருஷனா இருந்தா என்ன, உங்க வேலையை நீங்களே செய்ய மாட்டீங்களா? ஐயோ என்னங்க, அதான் முடிஞ்சு போச்சுல. அதை தூக்கி போட்டு 5 ரூபாய் கொடுத்து புது பேனை வாங்கினதா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஏய், என்னடி 5 ரூபான்னு அசால்ட்டா சொல்லிட்ட? கடைசி சொட்டு மை தீர்ற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் தூக்கி போடுவேன். இப்ப எழுதுது பாரு. ஐயோ கடவுளே, என்னை இப்படி கொண்டு வந்து இவர்கிட்ட மாட்டி விட்டுருக்கே. எப்பதான் இவருக்கு நல்ல புத்தியை கொடுக்க போறியோ? நீ மைண்ட் வாய்ஸ்னு ஓபன் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க. இங்க பாரு, ஆல்ரெடி எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. எத புத்தியா? இல்ல. அப்புறம் நாளைக்கே நம்ம சைட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன். அதத்தான் நமக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு நீயும் வரியா? கண்டிப்பா வரேங்க. நீ என் கூட வரணும்னா அன்னைக்கு மாதிரி வீட்டுல போய் சொல்லிட்டு தான் வரணும். ஐயோ, மறுபடியும் பொய்யா? ஆமா, இவ அப்படியே பெரிய ஹரிச்சந்திரன் பேத்தி, பொய்யே சொல்ல மாட்டா. எங்க எத்தனை தடவைங்க சொல்றது? எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். நீ தலைய மட்டும் எப்படி எப்படின்னு ஆட்டிட்டு. தலையாட்டினாலும் பொய் சொல்ற மாதிரி தானே. அப்ப நீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரவே வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, நான் வரேன். நீங்க சொல்லுங்க, நான் தலையாட்டுக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு வரும்போது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம். சினிமா? அன்னைக்கு கூட்டிட்டு போனீங்களே, ஹீரோ என்ட்ரி சூப்பரா இருந்தது, அந்த மாதிரி தானே? ஏண்டி, நாம நிலம் வாங்கியிருக்கோம், வீடு கட்ட போறோம், அதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இல்ல? எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்ல சாப்பிடணும், புடவை வாங்கணும், படத்துக்கு போகணும், இதையே யோசிச்சுட்டு இருப்பியா? சரி, ஏதோ பண்ணுங்க. எப்படியும் நீங்க தியேட்டருக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் வரேன். இப்படி நீ முன்னாடியே மைண்ட் செட் ஆயிருந்தா இந்த மாதிரி நான் 4 இடம் வாங்கியிருப்பேன். நல்லா வாங்குனீங்க. தள்ளி உட்காருங்க. நீங்க போடுற கணக்கு நைட் எல்லாம் முடியவே முடியாது. வெளியே போய் உட்காந்துக்கோங்க, தூங்கணும். சரி. யாரு இவ? வெளியே போய் எழுதிக்கோங்க. எடுத்துட்டு போறதுக்குள்ள லைட் ஆஃப் பண்றா பாரு. என்ன மேடம், தூங்கலியா? வீட்ல சின்ன பிரச்சனை. என்னாச்சு மேடம்? அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு மாப்பிளையே பிடிச்சிருக்காது, அதனால வேண்டாம் சொல்லியிருப்பீங்க. மேடம், நல்லதுதான் மேடம். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை நான் கொடுக்கறேன். இல்ல, மாப்பிள்ளை யாருன்னே தெரியாது, எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. என்னது, கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லையா? ஆமா, நான் லைஃப் லாங் தியாக்காக வாழ போறேன். அவதான் என்னோட உலகம். கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் எப்பவோ என் மனசை விட்டு போயிடுச்சு. மேடம், அது வந்து நீங்க யோசிக்கிறது கரெக்டா மேடம்? ஆமா, கரெக்ட் தான். ஏன் இதுல உங்களுக்கு என்ன டவுட்? டவுட் எல்லாம் இல்ல, கரெக்ட் தான். ஒருவேளை இந்த யோசனை நாளை பின்ன மாறலாம் இல்லையா? அதெல்லாம் மாறவே மாறாது. இல்ல மேடம், நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்க, தியாவை பத்தி யோசிக்கிறீங்க. ஆனா உங்களையும் பாத்துக்கிற மாதிரி, தியாவையும் பாத்துக்கிற மாதிரி, உங்களுக்கும் தியாவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டா அப்போ உங்களால மறுக்க முடியாதுல்ல? அப்படிலாம் நடக்காது சார். யார் வந்து கேட்டாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
சரிங்க மேடம், நீங்க தூங்குங்க, நான் காலையில பேசுறேன். சரி, சாரி சார், பாய். ஐயோ, ஒரு ப்ராப்ளம் இல்ல. குட் நைட் மேடம். குட் நைட். ஏய், யாருடா இந்த நேரத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது? ஐயோ, அப்பா, ஐயோ. என்ன இவன் தனியா சிரிச்சிட்டு இருக்கான்? டேய், என்னடா? டேய், ஐயோ, இரு வர. எங்க? டேய், டேய், ஒன்னதான்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணியா? என்னடா, எதையாவது காத்து கருப்ப புடிச்சிட்டு வந்துட்டியா? அப்படி என்னடா பண்ண இந்த நேரத்துல? கொசு கடிச்சா அதை நசுக்கே போறதானடா. அதுக்கு ஏன்டா சிரிக்கிற? இந்த உலகத்துல யாராவது கொசு கடிச்சா சிரிப்பாங்களாடா? கொசு ஒன்ன கிச்சு கிச்சு முட்டுச்சா? டேய், நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுடா. இல்லடா, இல்ல, இப்பெல்லாம் உன் போக்கே சரியில்லடா. முருகா, அத்தை, என்னத்த சத்தம் அங்க? என்னாச்சு முருகா? என்னப்பா, நேரம் என்ன ஆகுது? ஏன் அத்தை, என்ன ரெண்டு பேரும் உட்காந்து தூங்காம பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? கொசு இல்ல, கொசு இவனை கிச்சு கிச்சு முட்டுச்சான். நடு ராத்திரியில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், என்னாச்சுடா உனக்கு? என்னத்த நடுராத்திரியில் இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்? அத்தை வேற பயப்படுறாங்கடா. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? பின்ன ஏதாவது கனவு வந்துச்சா? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னாச்சுடா? வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாளா சரியாதான் இருந்தான். இந்த 2 நாளும் இவன் போக்கே சரியில்லை லட்சுமி. ஏதோ ஆயிடுச்சத்த. இரு, ஒரு நிமிஷம் நான் வரேன். இரு. ஐயோ, என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னன்னு தெரியலையே. புள்ளைக்கு திருஷ்டி பட்டிருக்குமோ என்னவோ, இல்ல எதையாவது பார்த்து பயந்துட்டானா? கடவுளே. ஆமா கடவுளே. முருகா, இத பாரு, சாமியோட விபூதி வச்சிருக்கேன். இனிமே எந்த காத்து கருப்பும் உன்னை அண்டாது. எல்லாம் போயிடும். சரியா? சரியாடா? தைரியமா படுத்துக்க, தூங்கு. அத்தை, நீங்களும் படுத்துக்கோங்க அத்தை. இனி ஒண்ணும் வராது. படுத்துக்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.